1 சாமுவேலுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு யெகோவாவுடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். நல்லா கேட்டுடுங்க. அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே கடந்து வருகிறார். ஆமென். எனக்கு அன்பான ஒரு சகோதரர் நம்மிடத்தில் கடந்து வந்திருந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவ போர்வையில் ஒரு பெரிய ஒரு ஆளாக இருந்திருக்கிறார். இங்கே வந்து யாசோமிஷியோடைய நாமத்தை பெற்றுக்கொண்டார், பாவ மன்னிப்பை சுதந்திரித்து கொண்டார். அவருக்கு ஒரு எண்ணம், பாஸ்டர் என்ன அபிஷேகம் பண்ணல. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவர்கிட்ட இன்னும் ஆராதனை ஸ்தலம் இவருக்கென்று இல்லை. ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டு போன பிறகும் அவர் வேற ஏதோ சபைகளில் திருவிருந்து நடத்துவார். அப்படிப்பட்டவருக்கு நான் யெகோவாவுடைய நாமத்தில் அபிஷேகத்தை கொடுத்தால் அந்த அபிஷேகம் என்ன ஆகும் என்பதை தேவன் எனக்கு உணர்த்தினபடியினால் அங்கு அபிஷேகம் பண்ண முடியவில்லை. ஆனால் அதே இது இன்னொரு ஊழியக்காரர் சென்னையிலிருந்து கடந்து வந்தார். அவருக்கு சபை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபை நடத்தி கொண்டிருந்தவர் இப்போது யாசோமிஷியோட நாமத்தில் வருகிறார். நான் அதை பற்றி ஒண்ணுமே கேட்கல. ஞானஸ்நானம் கொடுத்த அன்னைக்கு அபிஷேகத்தை கொடுக்க பரலோகத்தின் தேவன் உதவி செய்தார். இதை பார்த்தவருக்கு எனக்கு அபிஷேகம் தரவில்லை என்கின்ற ஐயப்பாட்டனுடைய ஊடா இன்றை வரைக்கும் என்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறார். எனக்கு என்ன நஷ்டம்? ஒருவேளை நீ மனம் திரும்பினால் பரலோகத்தின் தேவன் உன்னை அபிஷேகிப்பதற்கு அவர் சித்தம் கொள்ளலாம். இது மனிதர்களால் வருகிறது அல்ல, இது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற சம்பவம். எனக்கு இங்க தெரிஞ்சு இந்த சபையில கூடி போனா ஒரு 3 பேர் தான் அபிஷேகம் பெற்றிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ஒரு 3 இல்ல 4 பேர். வேற யாரும் அபிஷேகத்துக்குள்ள அந்த எண்ணமே கிடையாது. ஏன்? இவனுக்கு அது தேவை இல்லை. ஏன்னா இவன் யாரு? கொஞ்ச நாள் பிசாசு பிள்ளையா இருப்பான், கொஞ்ச நாள் தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்னு நினைப்பான். பிள்ளையா இருக்க மாட்டான், நினைப்பான். நினைக்கிறவனுக்கு எப்படிங்க இந்த அபிஷேகம் தேவை? அவனுக்கு தேவை தேவனுக்குள்ள இருந்தா என் பிள்ளைக்கு, என் கையின் பிரயாசத்துக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் மாப்பிள்ளைக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். ஆமென். நாங்க தேசத்துல யார் முன்னாடி தலை குனிய கூடாது. நீ இதுக்காக தான் சபைக்கு வர. ஆனா எனக்கு இங்க அடிமை ரூபம் எடுத்து எவன் இருக்கிறானோ அவனுக்கு இன்னொரு காரியத்தை கொடுக்கணும்னு நினைப்பேன். அவனுக்கு அபிஷேகம் வேணும். ஏன்னா அவன் நடத்தக்கூடிய தேவனா இருக்கணும். அவன் மாம்ச சித்தம் கொண்டவராக இருக்கக்கூடாது. மாம்ச எண்ணத்திற்கு அடிமையாக கூடாது. மாம்ச சரீர பலவீனங்களுக்கு அடிமையாக கூடாது. அவன் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவனாக மாற வேண்டுமானால் அவனுடைய அபிஷேகம் அவனுடைய கிரியை செய்யணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் அபிஷேகத்துக்குள்ள போறதே இல்லையே. ஏன்? அது வேணும்ன்ற எண்ணம். இனி நாளையிலிருந்து கேட்பாங்க, ஐயா ஒரு அபிஷேகம் தருவீங்களா? என்னமோ இருக்கிறத கொடுக்கறதுக்கு. என்கிட்ட 10 எண்ணம் இருக்கும், நான் அதில் 1 கொடுத்தா 9 ஆகும். அதுக்காக உனக்கு புரியல. வேதம் தெரியாததுனால, சத்தியம் என்னதென்று புரியாததுனால உன் நிலைமை இப்படியாக இருக்கிறது. சாமுவேலுக்கு ஆசை, ஒரு வீட்டுக்கு போனா அங்க இருக்கிற பெரியவனை பார்த்து அபிஷேகம் பண்ணிடணும்னு ஆசை. தேவன் அவன் சொல்றான், ஆண்டவரே இவன் நல்லா இருக்கிறான், நல்ல உடல்வாகு, நல்ல கலர், நல்ல திறமை, இவனுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டா. ஆண்டவர் சொன்னா, டேய் பொறுமையாரு, இவன் இல்லை. 2வது, ஆண்டவரே இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை அபிஷேகம் பண்ணிட்டான். ஒவ்வொருத்தனையா காமிக்கிறான். இவன் விருப்பத்துக்கு அபிஷேகம் பண்ண. எங்க அப்பா சொன்னார், பொறுமையாயிரு, முதல்ல அவன்கிட்ட கேளு, அவனுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேளு. கேட்டான், அவர் சொல்லிட்டாரு. அடுத்து சொல்றாரு, எனக்கு கடைசியா ஒரு பையன் இருக்கிறான், இவன் வேலையே ஆடு மேய்க்கிறவன், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, சும்மா ஆட புல்லு மேய விடுவான், ஆட்டுக்கு தண்ணி கொடுப்பான், இதான் அவனுக்கு வேலை. தேவன் சாமுவேல்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா?
சாமுவேல் அவனை விடாத எப்படி, அவன் எங்க இருக்கான் பாரு, அவரை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். எங்க நீங்க விரும்புறவன் எல்லாம் தேவன் அபிஷேகம் பண்ண மாட்டார். ஆனா அப்படிப்பட்டவன் அபிஷேகம் பண்ணின போது கூட ரெண்டு வகையான கிரியை நடந்தது. ஒன்று குப்பி அபிஷேகம், இன்னொன்று கொம்பு அபிஷேகம். குப்பி அபிஷேகம் பெற்றவன் தான் பெற்ற அபிஷேகத்தை இழந்து போனான். கொம்பு அபிஷேகம் பெற்றவன் தான் பெற்ற அபிஷேகத்தை இன்னும் வலுவூட்டி மெருகூட்டி தேவ சமூகத்தில் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. அதான் சொல்றேன்ல, என்ன என் தேவன் அபிஷேகம் பண்ணாரான்னு சோதிச்சு பார்த்தீங்க. சோதனையின் முடிவு தான் வீட்டில் சாவு விழுந்த பிறகு கூட அவ சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுக்க வந்தா. குட்டிப்பாறையில சபையில் நடந்த சம்பவம். நான் அபிஷேகம் பெற்றது இன்னொரு ஸ்தாபனத்தில். இப்ப நான் இயேசு கிறிஸ்து நாமத்துல தேவன் என்னை எடுத்து உபயோகப்படுத்துகிறார். இப்ப எனக்கு அபிஷேகம் இருக்கா இல்லையா? என் தேவ சமூகத்தில் நான் கேட்டபோது, ஆமீன், சபையில சாட்சியா சொல்லிட்டேன், என்கிட்ட அபிஷேகம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். தேவன் கிரியை செய்தால் அபிஷேகம் என்னிடத்தில் இருக்கிறது. தேவன் கிரியை செய்யவில்லை என்று சொன்னால் அபிஷேகம் இல்லை. எங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு அம்மா சொல்லிட்டாங்க, இந்த ஞானஸ்தானம் நடந்தா எனக்கு அபிஷேகம் இருக்கு, இல்லைன்னா அபிஷேகம் இல்லை. நானும் உங்க வீட்டு பக்கத்துல தான் வரேன். கலிகாவில் பக்கத்தில் வீடு, என் வீட்டு பக்கத்தில் தான் அந்த அம்மா. அங்கே சாவு, அவங்க வீட்டில் சாவு. அடக்கம் சாயங்காலம் 4 மணிக்கு தான் அடக்கம். நான் சபைக்கு வந்துட்டேன், இந்த அம்மா வராது. நான் இப்போ நினச்சேன், ஐயோ எனக்கு அபிஷேகம் இல்லையோ ஆண்டவரே, நான் நம்பினேன் அபிஷேகம் இருக்கும்ட்டு. இப்போ அந்த அம்மாவுக்கு வர முடியாது, உம்முடைய சித்தம் விட்டுட்டேன். ஆராதனை நடந்துட்டு இருக்குது. குட்டிப்பாறையில் சபை இது இப்படி இருக்குது, அந்த சபை இப்படி நீளமாக இருக்கும், இங்கே தான் வாசல் இருக்கும். நான் அங்கே நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா வந்து நடையில் வந்து ஏறுது, வாசலில் ஏறுறாங்க. எனக்கு தோணுது, இந்த அம்மா எப்படி வந்துச்சு? பிரேதம் வீட்டில் இருக்கு, இந்த அம்மா எப்படி வந்துச்சு? அந்த அம்மா வந்து சாட்சி சொல்கிறாங்க, என்ன பிரேதம் இருக்குது, அது இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்கணும், நான் தேவனுடைய பிள்ளையா மாறணும். இப்பதான் எனக்கு வந்துச்சு, ஆகா என் தேவன் என்னை கைவிடல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் கொடுத்த அபிஷேகம் என்னிடத்தில் இன்னும் இருக்கிறது, இருக்கிறபடியினால் தேவன் இந்த காரியத்தை செய்தார். ஒன்னு எப்படி நடத்துறாரு? வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை சாத்தானுடைய வாழ்க்கை. அனுதினம் வித்தியாசம் இருக்கணுங்க. அனுதினமும் கிரியை மாறணும், அனுதினமும் வாழ்க்கை மாறணும், அனுதினமும் ஜெப ஜீவியம் மாறணும், அனுதினமும் வேத வாசிப்பு மாறணும், அனுதினமும் உபவாச ஜெபம் மாறணும், அனுதினமும் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் மாறணும். இல்லை செத்த வாழ்க்கை. கேட்டா நான் விசுவாசி. செத்த வாழ்க்கை, கிரியை இல்லாத வாழ்க்கை, அது செத்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் இருந்துட்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, என்ன காரணம்? தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வதற்காக மட்டும், உரிமை பாராட்டுவதற்காக மட்டும் இதை தேவன் வெறுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ உங்களை உருமாற்றப்படுத்துங்கள். அவர் உங்களை அபிஷேகிப்பார். ஏங்க முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, யாசோவை யா என்று சொன்னால் பரிசுத்த ஆவி என்று, அது சொல்ற நேரம் மட்டும்தான் வரும், மற்ற நேரம் உன்னை விட்டு கடந்து போகும். இரண்டாவது ஒரு காரியம், அப்போஸ்தலர் 2:10 படி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றால் பரிசுத்த ஆவியின் வரம். இது நீ பாவம் செஞ்சால், இது தேவ மகிமை இழந்தால் அது உன்னை விட்டு போய்விடும். ஆனால் அபிஷேகம் மட்டும் உன்னை பாவம் செய்ய விடாமல் தற்காக்கும். சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் போக மாட்டார், அவர் உன்னோடு கூட இருப்பார். இன்னைக்கு அதனால தான் நிறைய பேருக்கு அபிஷேகத்தை தேவன் கொடுப்பதில்லை. ஏனால் இவருடைய வாழ்க்கையில் வித்தியாசம் இல்லை, வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. மாற்றமில்லாத வாழ்க்கைக்கு எதற்கு இங்கே பரிசுத்த ஆவியின் அனால்டிங் பவர், பரிசுத்த ஆவியினுடைய கிரியை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எதற்கு? நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ கேட்ட தரமாட்டார், அவராக கொடுப்பார். இந்த அபிஷேகம் நீ கேட்ட தரமாட்டார். எப்ப யாசுவாவை யாவா என்று சொல்வது உனக்கு முடியும். பாவத்தில் வாழ்கிற நீ மனம் திரும்பி யாசுவா மீஷாவுடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று வரத்தை பெற்றுக்கொள்ள உன்னால் முடியும். அபிஷேகம் மட்டும் உன்னால் முடியாது, அவர் தரணும்.
அதனால தான் இன்னைக்கு நான் தான் சொன்னேன்ல, இந்த சபையில் அதிகபட்சம் 3 பேர் இல்லை 4 பேர் தான் அபிஷேகம் பெற்றவங்க. மற்றவங்களுக்கு அபிஷேகம் இல்லை. என்ன காரணம்? அதை விரும்புவதற்கு ஆள் இல்லை, அவர் கொடுப்பதற்கும் இல்லை. யாருக்கு கொடுப்பார்? தன்னை அடக்கினவனுக்கு கொடுப்பார். தன்னை அடக்கினவனுக்கு கொடுப்பார். எவன் தன்னை அடக்குகிறான், நான் என்கிற அகம்பாவம் இல்லாதவனுக்கு கொடுப்பார். ஜெபிக்கிறவனுக்கு கொடுப்பார். வேதத்தை தியானிக்கிறவனுக்கு கொடுப்பார். சத்துருவை ஜெயிக்கணும் வெறி உள்ளவனுக்கு கொடுப்பார். பிசாசுடைய தந்திரங்களை முறியடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு கொடுப்பார். எல்லாருக்கும் அபிஷேகத்தை கொடுத்து நீ மட்டும் போய் பிசாசை ஜெயிச்சுட்டு போயிடலான்னு கொடுத்துட மாட்டார். அவருடைய சொந்த பிள்ளை யாரு அடையாளத்தின் மூலமாய் பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த பலத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் சாட்சியா வாழ முடியும்.